ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து சிறுவாபுரி கோயில் போயிட்டுருக்கோம். நீங்களும் வரீங்களா என் கூட? இந்த கோயில் வந்து சிறுவாபுரி அப்படிங்கிற பிளேஸில். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆரணிக்கு பக்கத்தில் சிறுவாபுரிங்கிற ஊரில் இருக்குது. இங்கே வந்து ஒரு முருகர் கோயில் இருக்குது. இது ஒரு ஃபேமஸான கோயில். நிறைய பேருக்கு உங்களில் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆவடியிலேருந்து 580S அப்படிங்கிற ஒரு பஸ் பிடிச்சிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக அந்த கோயில் முன்னாடியே உங்களுக்கு வந்து இறக்கி விட்ருவாங்க. அப்படி இல்லைன்னா 580 ஆரணி பஸ் பிடிச்சிங்கன்னா, அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நீங்கள் கோயிலுக்கு வரலாம். பஸ் வசதியெல்லாம் அதிகமாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு கிராமம் தான். பட் அங்கே வந்து அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, இல்லை கட்டணும்னு நினைக்கிறீங்க, இல்லை கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா வீடு கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அது உண்மையிலே அது நடக்குது. இன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படிங்கிறனால சரியான கூட்டம். நாங்கள் எப்படியோ வந்து நல்லா நிம்மதியாக சாமியை தரிசிச்சுட்டு வந்தோம் தான் சொல்லணும். வெயில் வேறு, பஸ்ஸில் தான் போனோம். பசங்களை கூட்டிகிட்டு போனோம். சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கேயே சாப்பிட்டுட்டோம். அங்கேயே சில பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. நான் உள்ளெல்லாம் இப்போ ஒரு கவர் பண்ணலை. பிகாஸ் அந்த கோயிலுக்கு வந்து அங்கே போனால் அந்த கோயில் வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறதே மைண்ட் செட்டு. வெளியே வரை கவர் பண்ணிட்டு உள்ளே போகணுன்னு வந்து சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள்.